வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்பு நடக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்பு கேட்க முடிவு செய்யப்பட்டு ஜனவரி 15ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக கருத்துக்களை தெரிவிக்க மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்பு நடைபெறவுள்ளது. ஜனவரி 15ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக மக்கள் தங்களது கருத்துக்களை இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கருத்துக்கள் பரிந்துரைகளுக்கான மின்னஞ்சல் முகவரியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, இந்த கருத்து கேட்பு இதனை பதிவு செய்வதற்கான அந்த மின்னஞ்சல் முகவரிகளை கொடுத்திருக்கிறாங்க. என்ன நடைமுறை? ஜனவரி 15ஆம் தேதிக்குள் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்த குழு பொதுமக்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்து பொதுமக்களின் கருத்துக்கள் என்ன, அரசியல் கட்சிகளின் கருத்துக்கள் என்ன, தற்போதைய சட்ட நிலவரம் என்ன, சட்டங்களிலே எந்த விதமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை பரிசீலனை செய்து பரிந்துரையை மத்திய அரசுக்கு அளிக்க இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு ஒரு நாடு ஒரு தேர்தல் என ஒரே சமயத்திலே மக்களவை தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல்களை நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் அதன் மூலமாக செலவு மிச்சமாகும். இதை தவிர பல்வேறு விதிமுறைகள் காரணமாக அவ்வப்போது நின்று போகும் பணிகள் எல்லாம் நிற்காமல் தொடருவதற்கும் உதவியாக இருக்கும் என்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாகத்தான் சட்ட ரீதியாக மாற்றங்களை கொண்டு வந்து இப்படி செய்ய முடியுமா, அதை செய்தால் சரியாக இருக்குமா, மக்களுடைய கருத்து என்ன, அரசியல் கட்சிகளின் கருத்துக்கள் என்ன என்பதை கேட்டறிந்து அரசுக்கு பரிந்துரைகளை அளிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு தனது பணிகளை செய்து வருகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இந்த குழுவிலே உறுப்பினர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே தற்போது 2024ஆம் வருடத்திலே மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையிலே இந்த குழு தனது பணிகளை செய்து வருகிறது, பரிந்துரைகளை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 2024ஆம் வருடத்திலே மக்களவை தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல்களை ஒன்றாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. ஆகவே அதற்கு பின்னர் 2024 மக்களவை தேர்தலுக்கு பின்னர் சட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வந்து இது போன்ற நடவடிக்கையை எடுக்க முடியுமா என்பதை பரிசீலனை செய்யும் நடவடிக்கை தான் இது. ஆகவே இதில் ஒரு பகுதியாக பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் பணி நடைபெறுகிறது. அந்த கருத்துக்களை அளிப்பதற்கு 10 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் அவகாசம் போலவே இதிலும் அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் அவகாசம் அளித்தால் பொதுமக்கள் இன்னும் கருத்துக்களை அறிவிப்பதற்கு வசதியாக இருக்கும். ஏனென்றால் இது அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவு அல்ல, நீண்ட நெடிய ஆலோசனைக்கு பிறகே எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கிறது. ஆகவே அதில் பொதுமக்களின் கருத்துக்களையும் இணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. திலகவதி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.